வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் பணியிடங்களுக்கான நிரந்தர பணியிட தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்திற்கு ஏற்ப சிறப்பு மதிப்பெண் முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள்ங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ இந்த டிஆர்பியோடைய டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள்ங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3.80 லட்சம் ஆசிரியர்கள், தமிழக ஆசிரியர்கள் எல்லாமே டெட் தேர்வு எழுதிட்டு நவம்பர் 15, 16 தேதிகளில் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அரசு கொடுக்கணும் அப்படின்னா மற்ற மாநிலங்களை போல் மதிப்பெண்களை குறைக்கணுங்க. ஒன்று ஓகேங்களா. ஸோ பேப்பர் 2ல் நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தவறுதலாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி தவறான கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா 35,000 பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டு போனஸ் மதிப்பெண்கள் 5லிருந்து ஒரு 10 மதிப்பெண்களாவது கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கூடுதலான மதிப்பெண்கள் பட்டியலை கொடுக்கணும். ஓகேங்களா. பேப்பர் 1லையும் பேப்பர் 2லையும் சரி ஒரு 5லேருந்து ஒரு 8 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அதே போல் பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலையுமே 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வரணுங்க. ஏன்னா மற்ற மாநிலங்களில் டெட்டோடைய பாஸ் விகிதம் அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் டெட்டோடைய பாஸ் விகிதம் கம்மியாக இருக்கிறதுனால 75 மார்க் எடுத்தால் பாஸ். பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு எல்லாத்துக்குமே 75, எஸ்டிக்கு மட்டும் தற்சமயம் பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையில் இருக்குது. இது எல்லாமே சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ஆசிரியர்களுக்கான நிரந்தர பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணிக்காலத்திற்கு ஏற்ப சிறப்பு மதிப்பெண்கள் முதல்வர் அறிவிப்பு. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுடைய சிறப்பு மதிப்பெண் அடிப்படையில் பணி நிரந்தரத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு முதல்வர் கொடுத்துருக்காரு. பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு மதிப்பெண் அடியில் பணி நிரந்தரம் முதல்வர். அரசு பள்ளி பணியிடங்களுக்கான நிரந்தர பணியிட தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணிக்காலத்திற்கு ஏற்ப சிறப்பு மதிப்பெண்களை வழங்க முதல்வர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அந்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு திட்டத்தில் மேலும் 3,500 கோடியில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். புதிதாக 1088 கோடியில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். பணி நிறைவின் பொழுது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்படும். சட்டமன்ற ஆளுநர் உரைக்கு ஒரு நன்றியையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. இதுதான் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நிரந்தர ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க தமிழகத்தில். அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ கடந்த டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அதை கோரிக்கையாக வச்சு நிறைய பீப்புள்ஸ் போராடிட்டே இருக்காங்க. இவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சரியான பதிலடி எப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். டெட் தேர்வில் நிச்சயமற்ற ஒரு தன்மை நிலவுதுங்க. 2026 டெட் தேர்வில் சிறப்பு டெட் எப்போ வெளியிட போகிறாங்க. வருடாந்திர ஆனுவல் பிளானர் எல்லாமே வெளியிட்டாங்க. அந்த ஆனுவல் பிளானர்லேயும் டெட் தேர்வுக்குண்டான ஒரு அறிவிப்பு எதுவுமே இல்லை. நிச்சயமாக டேட் என்னமே ப்ராப்பராக இல்லை. தேர்வு நடைபெறுமான்ற ஒரு சந்தேகமும் எழுந்துருச்சு. வருடாந்திர திட்டம் முழுமையாக பயனடைக்கவில்லை, அதன் பின்னர் சேர்க்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆனுவல் பிளானர் சேஞ்ச் பண்ணுவாங்க. சிறப்பு தேர்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதனால் அறிவிப்பு வேற அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சரியான தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டெட்டில் எதிர்பார்க்கப்படும் தேதி மாற்று கருத்து அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் ரிசல்ட் வந்துடும். சிறப்பு திட்டம் பார்த்திங்கன்னா அந்த மாதத்துலேயே நடக்கும். டிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்சமயம் ரொம்ப ஸ்டேட்டஸ் கம்மியாக தான் இருக்குது. ஹெல்ப்லைனும் பதில்கள் சரியாக இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.